இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பதிப்பகம் 2 இடத்துல வந்து ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க, தனித்தனி ஸ்டால்ஸாக. அதனால இங்கே வந்து கொஞ்சம் புத்தகங்கள் இருக்குது, இன்னொரு ஸ்டாலில் கொஞ்சம் இன்னும் நிறைய புத்தகங்கள் வந்து அங்கே பார்க்க முடிஞ்சுது. ஏன் இந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து டைம் வந்து பத்தாததுனால ஒரு 2-3 இது மட்டும் பார்க்குறாங்க. மொத்தம் 9 நுழைவாயில்கள் வந்து இருக்குது. டைம் வந்து பத்தாததுனாலையும் எனர்ஜி ரொம்ப லோ ஆகிறதுனாலையும் 1-2 பார்த்துட்டு அவங்க வந்து போயிடுறாங்க. ஸோ மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க வந்து பிரித்து அவங்களோட ஸ்டால்ஸ் வந்து இந்த தடவை 2 ஸ்டால்ஸாக போட்டிருக்காங்க. கிழக்கு பதிப்பகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுஜாதாவோட எல்லா நாவல்களும் வந்து நமக்கு கிடைக்கும். சுஜாதாவோட நாவல்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் வந்து நான் கரையெல்லாம் செண்பகப்பூ, நில்லுங்கள் ராஜாவை வந்து படிச்சிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் எந்த நாவல் படிச்சிருக்கீங்க, உங்களோட ஆல் டைம் ஃபேவரட் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா சோமவள்ளியப்பன் அவர்களோட எல்லா புத்தகங்களுமே வந்து இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். இந்த ஸ்டாலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட புத்தகங்களை ஜஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. இன்னொரு ஸ்டால் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து உங்களுக்கு அவரோட எல்லா நூல்களும் வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் அதை கூட வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். தங்கம் அப்படின்ற புத்தகம் ரொம்ப ரொம்ப நல்ல சேல்ஸ் வந்து இந்த வருஷம் போயிட்டுருக்கு அப்படின்றத சொன்னாங்க. அதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 225 ரூபாய். கோல்டு, சில்வர், பிட்காயின்ஸ் அதை பற்றியெல்லாம் இந்த நூலில் வந்து சொல்லியிருக்காரு. பொதுவாகவே வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஆசைக்காகவும் முதலீடுக்காகவும் வர்த்தகத்துக்காகவும் நம்ம வந்து தங்கம், வெள்ளி இதெல்லாம் வந்து சேவ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ என்ன மாதிரி அதை வந்து நம்ம சேவ் பண்ணணும், அதை வந்து நம்ம ஆசைக்காக வாங்குறோமா இல்லை முதலீடாக வாங்குறோன்னா அதை வந்து எப்படி நம்ம வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது, வர்த்தகமாக வாங்குகிறோம் அப்படின்னா அதை எப்போல்லாம் சேல் பண்ணலாம், எப்போ வந்து நம்ம ஹோல்ட் பண்ணுறது நல்லது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த நூலில் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த நூல் நான் இன்னும் படிக்கலை, வாய்ப்பு கிடைக்கும்போது நான் படிச்சுட்டு இதோட சம்மரி நான் வந்து உங்களுக்கு போடுறேன். அடுத்ததாக இந்த அரங்கில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பண்டைய நாகரிகங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய புகழ்பெற்ற நாகரிகங்களை பற்றி ஒரு சுவாரஸ்யமான ஒரு அறிமுகமாக கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு வந்து மெசபடோமியா நாகரிகம், சீன நாகரிகம், எகிப்து நாகரிகம், சிந்து நாகரிகம், ரோம நாகரிகம், மாயன்களோட நாகரிகம், கிரேக்க நாகரிகம் இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நூல்லேருந்து நமக்கு எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிக்சர்ஸ் எல்லாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏன் இந்துவாக இருக்கிறேன், இந்த நூலும் நல்லா சேல்ஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. சசி தரூர் எழுதியிருக்காங்க. வினாடி நாகூர் ரூமி அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த நூல் வந்து நான் என்னோட நண்பர்கிட்ட வந்து வாங்கியிருந்தேன், கொஞ்சம் படிச்சுட்ருக்கேன், இன்னும் அது வந்து கம்ப்ளீட் பண்ணல. கம்ப்ளீட் பண்ணோன்னே கண்டிப்பாக நான் வந்து நம்ம சேனலில் வந்து புக் சம்மரி போடுறேன். ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த நூல். யூதர்கள் இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் இந்த நூல் வந்து படிச்சிருந்தேன். முகில் அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா யூதர்களோட கலாச்சாரம், அவங்களோட பண்டிகை, வாழ்க்கை முறை, வழிபாடு, திருமணம், பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் அவங்க எதிர்கொண்ட பிரச்சனைகளை பற்றியும் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா செங்கிஸ்கானும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த நூலையும் நான் கூடிய சீக்கிரம் போடுறேன். இதுவும் வந்து முகில் அவர்கள் தான் எழுதியிருக்காங்க. அதற்கடுத்தது ஹோமரின் இலியட். இது ரீசண்டாக லைப்ரரியில் நான் வந்து எடுத்து படித்த புத்தகம். இது நாகூர் ரூமி அவர்கள் எழுதியிருக்காங்க. கொஞ்சம் இந்த நூலை வந்து படிங்க. இதுவும் வாங்க வேண்டிய ஒரு புத்தகம் அப்படின்னு தான் சொல்லுவேன். பங்கு சந்தை, இது சோமவள்ளியப்பன் அவர்களோட எல்லா நூல்களுமே வந்து ஒரே இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. SIP கூட இப்போ வந்து வந்திருக்கு, அதுவும் நல்லா இருக்கு. இது இன்னொரு அரங்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துல வந்து போட்டிருக்காங்க. கிழக்கு பதிப்பகம் தான் இதுவும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டார்வின் வாழ்வும் அறிவியலும், நன்மாறன் திருநாவுக்கரசு அவர்கள் எழுதிய நூல். இதுவும் நல்ல சேல்ஸ் வந்து போயிட்டுருக்கு.
நூலோட சிறப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவ்வளவு எளிமையாகவும் சுவையாகவும் ஒரு அறிவியலாளரோட வாழ்க்கை வரலாறை யாருனாலையாவது எழுத முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக இந்த நூல் வந்து எழுதியிருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இதோட விலை வந்து 350 ரூபாய். நான் சொன்னேன் இல்லையா, சோம வள்ளியப்பன் அவர்களோட புத்தகம் வந்து உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் வந்து கிடைக்குது. இதோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா 2245 ரூபாய். ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு 1900 ரூபாய்க்கு இந்த புத்தகங்கள் வந்து கொடுக்குறாங்க. நம்ம வந்து ஒவ்வொரு நூலையும் தனித்தனியாக வாங்குறதுக்கு பதிலாக ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க இல்லையா, அப்படி வாங்குறது ரொம்ப சிறப்பு. இப்போ ஒருத்தரோட சிறுகதைகள் கூட நீங்கள் தனித்தனியாக படிக்கிறதுக்கும் சிறுகதை தொகுப்பாக படிக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இவரோட புத்தகம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஆஃபர் ப்ரைஸில் வந்து வாங்க முயற்சி பண்ணுங்கள். நம்ம புக் ஃபேர் வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அவங்களோட பதிப்பகத்தில் போய் வாங்குறதுக்கும் புக் ஸ்டால்ஸில் வாங்குறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசமே வந்து இந்த ஆஃபர் கொடுக்கறது. அப்புறம் நீங்கள் எந்த புத்தகம் எடுத்திங்கனாலும் 10% ஆஃபர் வந்து நமக்கு கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து இந்த மாதிரி புக் ஃபேர்ஸில் யூஸ் பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள். பெற்றால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் முகில் அவர்கள் எழுதுனது தான். வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பாக அந்த நூல் வந்து படித்து பாருங்கள். இதிலே வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தானோட புத்தகம் ஒன்று வந்திருந்தது. அது அப்புறம் அலெக்சாண்டர் புத்தகம். இதெல்லாம் வந்து படிக்கும்போது ஒரு ஃபுல்லாக அவங்கள பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ஒரு நூல் மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு முழுமையான தகவல்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி புத்தகங்களை செலக்ட் பண்ணி வாங்கி படிக்கலாம். சிலப்பதிகாரம், சீவக சிந்தாமணி கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. நாவல் வடிவில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு அந்த பாட்டு தெளிவுரை அப்படி படிக்கிறதுக்கு பதிலாக ஒரு நாவல் வடிவில் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக படிச்சிடலாம். அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்க முடியும். சொக்கன் அவர்கள் வந்து எழுதியிருப்பாங்க. வாய்ப்பு கிடச்சதுன்னா கண்டிப்பாக படிங்க. அதோட புக்ஸை மாதிரி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேன். இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீகம் ரிலேட்டடான புத்தகங்களும் இவங்க இதில் வந்து லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. மிரட்டு மர்மங்கள் வந்து நான் லைப்ரரியில் வந்து புக் எடுத்து படிச்சிருந்தேன். அதோட சம்மரி நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். செக்காவு கதைகள் இதெல்லாமே நல்லா இருந்தது. சுஜாதாவோட எல்லா புக்குமே வந்து இங்கே உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஸ்டாலில் இருக்கிறத விட இந்த ஸ்டாலில் நிறைய புத்தகங்கள் வந்து உங்களுக்கு சுஜாதாவோடது வச்சுருக்காங்க. உணவுன்னு சொல்லிட்டு எடுக்கும்போது இந்த சிறுதானிய சமையல் வந்து நல்லாயிருக்கு. கரு முதல் குழந்தை வரை நான் வந்து கன்சீவாக இருக்கும்போது எங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ண புக்கு. அதுலேயும் A to Z எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. ஒரு கரு உருவாகிறதுலேருந்து அவங்க குழந்தையாக பிறந்ததுக்கு அப்புறமாக அவங்களுக்கு என்ன மாதிரி உணவுகள்லாம் கொடுக்கணும், நம்ம எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஒவ்வொரு மாதமும் என்ன மாதிரி உணவுகள் சத்துகள் நமக்கு வந்து தேவைப்படுது, அது எல்லாமே அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ யாராவது கன்சீவாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த நூலை வந்து நீங்கள் அவங்களுக்கு பரிசளிக்கலாம். ஸ்டீவ் ஜாப்ஸோடதும் நான் வந்து இவங்களோட கிழக்கு பதிப்பகத்தில் படிச்சிருக்கேன். அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். புது வரவாக இருக்கக்கூடிய புத்தகங்கள் வந்து அந்த மாதிரி ஹேங்கிங்ஸில் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா புக் ஸ்டால்ஸுமே வந்து கொஞ்சம் குறைவான இடத்த வந்து எடுத்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா கிழக்கு பதிப்பகமெல்லாம் போன தடவை அவங்களோட ஸ்டால் ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அதே மாதிரி தான் விகடனும் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். நான் என்னென்ன புத்தகங்கள் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடிய சீக்கிரம் அதுவும் நான் நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறேன், பாருங்கள்.
நீங்கள் புக் ஃபேருக்கு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்னிங் போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஈவினிங் டைம்லலாம் ரொம்பவே ரஷ் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு அவ்வளவு நிதானமாக புத்தகங்கள்லாம் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால நீங்கள் திங்கள் டு வெள்ளி வந்து போக ட்ரை பண்ணுங்கள். அதுவும் மார்னிங் டைம்ஸில் வந்து போக ட்ரை பண்ணுங்கள். நான் இது போக இம்பார்ட்டண்டான டாப் 10 ஸ்டால்ஸு, அப்புறம் கிட்ஸ் வந்து கண்டிப்பாக போக வேண்டிய ஸ்டால்ஸ் எல்லாம் என்ன, மோட்டிவேஷ்னல் புக்ஸ் வாங்கணுன்னா என்ன ஸ்டால்ஸ்க்கெல்லாம் நீங்கள் போகணும் அப்படின்ற மாதிரி வீடியோஸ் எல்லாம் நான் அடுத்தடுத்து போடுறேன். கண்டிப்பாக அதை வந்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைக்கும் எந்த ஸ்டால்ஸ் போகணும் அப்படின்ற மாதிரி. உங்களுக்கு ஆஃப் டே தான் இருக்குது, ஒரு 4 hours 5 hours தான் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க ஸ்டால்ஸ்லாம் மிஸ் பண்ணாமல் போங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் நீங்கள் புக்ஸ் வந்து வாங்குறதுக்கு இந்த ஸ்டால்ஸ் வந்து உதவிகரமானதாக இருக்கும். புக் வாங்குறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சுட்டு வாங்குங்க. ஏன்னா ஒன்ஸ் வாங்கிட்டு அதை படிக்காமே வச்சுருக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சுட்டே நீங்கள் வந்து புத்தகங்கள் வாங்குங்க. பக்கத்தில் இருக்க லைப்ரரியிலையும் வந்து நீங்கள் ஒரு மெம்பராக இருங்க. அப்போ தான் அங்கேயும் நீங்கள் வந்து புக்ஸ் எல்லாம் வந்து வாங்கிக்கலாம். சில புத்தகங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை 2 தடவை படிப்போம், அதுக்கப்புறம் அதை வந்து படிக்கவே மாட்டோம். அதனால் புத்தகங்கள் வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக, ரொம்ப நாளுக்கு படிப்போமா, இதில் உள்ள கருத்துக்கள்லாம் நமக்கு லைஃப் லாங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்றத பார்த்து வாங்குங்க. ஒரு தடவை தான் நீங்கள் படிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை வந்து லைப்ரரியில் எடுத்து படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இந்த வருஷம் தான் இந்த புக் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு அப்படின்னா உடனே லைப்ரரியில் கிடைக்கிறது கஷ்டம். ஸோ 1 year வெயிட் பண்ணி கூட நீங்கள் அந்த புத்தகத்தை வந்து வாசிக்கலாம். இந்த மாமல்லபுரம் வந்து புத்தகம் பார்த்திங்கன்னா அங்கே உள்ள சிற்பங்கள் எல்லாமே வந்து கொடுத்து அதோட விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் மகாபலிபுரம் போகும்போது சிலதெல்லாம் என் பையன் வந்து கேட்கும்போது எனக்கு சொல்ல தெரில, அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரில. ஸோ இந்த புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சிலை வந்து என்ன, அது வந்து என்ன வந்து சொல்லுது, அவங்க போட்டிருக்க அந்த ஆர்னமெண்ட்ஸ் எல்லாம் என்ன, அந்த மாதிரி எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.